அதிமுக சீனியர் தலைவர்கள் பல பேரும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனநிலையில் இருப்பது அதிமுக தொண்டர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவாளர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மனக்குமுறலை ஏற்படுத்தியிருக்கு. அதிமுகவுல இருந்து பல முக்கிய தலைவர்கள் திமுக கோவில போயிட்டு இணைகிறாங்க. குறிப்பா அண்மையில கார்த்திக் தொட்டைமான், அதுக்கு முன்னாடி அன்வர் ராஜா, இப்போ மைத்ரேயன் உள்ளிட்ட பலரும் பாத்தீங்கன்னா திமுகவுல போயிட்டு இணைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கிய தலைவர்கள் பலரும் போயிட்டு திமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறதா பரவலா பேசப்படுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பல்வேறு அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு மனநிலையில இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த மனநிலையில இருக்கக்கூடிய முதல் நபர் பாத்தீங்கன்னா செங்கோட்டையன். செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இருந்தே ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. அது என்ன காரணம்னா, அதிமுகவில் ஒற்றை தலைமை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஷத்தை முன்வைத்து எடப்பாடி பழனிசாமியை ஓபிஎஸ் வெளியேற்றிட்டு தானே அதிமுக பொதுச் செயலாளரா பொறுப்பேற்றதுல இருந்து இந்த பிரச்சனை தொடங்கினதா சொல்லப்படுது. செங்கோட்டையன் அப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க ஒற்றை தலைமை அப்படிங்கறது இருந்தாலும், நீங்க அதிமுக பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்தாலும் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்டவங்க எல்லாம் மீண்டும் கட்சியில சேருங்க. அப்பதான் ஒன்றுபட்ட அதிமுக தான் வலிமையானதா இருக்கும். இப்படி ஒவ்வொருவங்களையும் வெளியேற்றிட்டா அது கட்சிக்கு நலனுக்கு சரியானது இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா செங்கோட்டையன் பேச்சுக்கு ஆரம்பத்துல இருந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு முட்டுக்கட்டை போட்டிருக்காரு. இல்ல அவங்கள மீண்டும் கட்சிக்குள்ள கொண்டு வந்தோம்னா அவங்க தேவையில்லாத குடைச்சல்களை கொடுப்பாங்க, மீண்டும் கட்சியை கைப்பற்றுவதற்கான வேலையில ஈடுபடுவாங்க, அதுக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் கிட்ட எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. ஆனா செங்கோட்டையனை பொறுத்தவரைக்கு அவர் தீவிர சசிகலா ஆதரவாளர் அப்படிங்கறதுனால சசிகலாவையும் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாரையும் மீண்டும் கட்சிக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது தொடர்ச்சியா எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துல எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்த நீங்க அதை பத்தி பேசுனீங்கன்னா அதை வேறு விதமான நடவடிக்கை நிலைமைக்கு என்னை தள்ளிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையனை கிட்டத்தட்ட மிரட்டும் துணியில எடப்பாடி பழனிசாமி பேசினதா சொல்லப்படுது. இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் இடையில ஏற்பட்ட முதல் மோதலுக்கு காரணம். அந்த விவகாரம் எப்ப வெளியில தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இந்த ஈரோட்ல நடந்த விவசாயிகள் மாநாடு. இந்த மாநாட்டுல செங்கோட்டையனுக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு தான் விருது கொடுக்குறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு செங்கோட்டையனுக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க. ஆனா அந்த செங்கோட்டையன் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்கல. அது குறித்து கேட்டபோது அவர் ஒரு விளக்கம் சொன்னாரு. அந்த மாநாட்டுல மங்கல்ல அந்த பேனர்ல அம்மா படமும் இல்ல, எம்ஜிஆர் படமும் இல்ல, அப்படி ஒரு அதிமுக உண்மையான தொண்டர்கள் இதெல்லாம் ஏத்துக்கிற மாட்டாங்க, அதனாலதான் நான் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்தாரு. இந்த நிகழ்ச்சி தான் பாத்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையிலான மோதலை வெளி உலகத்துக்கு உணர்த்திய ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து செங்கோட்டையன் எப்போது வேண்டாலும் திமுக போயிட்டு சேரலாம் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டுச்சு. ஆனா அவர் திமுக கூட்டணிக்கு போகாம என்ன பண்ணாருன்னா, அடிக்கடி பாஜக தலைமையை பற்றி டெல்லிக்கு அடிக்கடி போயிட்டு சந்திச்சுக்கிட்டு வந்தாரு. இதனால அவர் பாஜகவுக்கு போவாரோ இல்ல அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமி அகற்றிட்டு அந்த இடத்துல அமர்வதற்கான வேலையை செஞ்சுட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியான பேச்சுகள், ஒரு சந்தேகங்கள் இயலாமல் இல்லை. ஏன்னா ஏற்கனவே சசிகலா கூவத்தூர்ல நடந்த ஒரு இதுல சம்பவத்துல சசிகலா முதல்ல முதலமைச்சர் போஸ்ட ஆஃபர் பண்ணது பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் தான். ஆனா அவர் அது இல்ல, எனக்கு அந்த தொகையோ செலவழிக்கிற தரமோ தொகையோ எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னனாலதான் அது முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு போனுச்சு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த கூவத்தூர் இதுல இருந்தவங்களே நிறைய பேர் இந்த விஷயத்த வெளியில பேசியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மீண்டும் அதிமுக தலைமை நம்மைக்கு வரும், அந்த பொறுப்பு நம்மளுக்கு வரும் அப்படின்னு செங்கோட்டையன் நம்புற அடிப்படையில தான் அவர் தொடர்ச்சியா பாஜக தலைமையோட நேரடியான ஒரு தொடர்புல இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டுச்சு. இதுக்கடையில என்ன பண்றாருன்னா, செங்கோட்டையனை அமைச்சர் முத்துசாமி சந்திச்சு திமுகவுல இணையறது சம்பந்தமா பேச்சுவார்த்தையை நடத்தினாரு. ஆனா செங்கோட்டையன் என்ன ஒரு விஷயத்த சொன்னார்னா, அதிமுக தான் என்னோட கட்சி, நான் உயிர் போற வரைக்கும் நான் அதிமுகல தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி முத்துசாமியை திருப்பி அனுப்பினதாகவும் ஒரு தகவல் இருக்கு. இதுக்கடையில செங்கோட்டையன் ஏன் பாஜகவை ரொம்ப நம்புறார் அப்படிங்கிற ஒரு காரணமும் சொல்லப்படுது. அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆரம்பத்தில இருந்து பாஜக தலைமைக்கு ஒரு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரு காரணம் தான். என்ன காரணம்னா, ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி இருந்தது. பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறதா எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சாரு. அதன் பிறகு பாஜகவோட நிர்பந்தத்தின் பேர்ல மீண்டும் அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வந்தாங்க. கூட்டணிக்கு கொண்டு வந்தாலும் என்ன பண்ணானே எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலையை மீண்டும் மாநில பொறுப்பு கொடுக்காம, மாநில தலைவர் பொறுப்பு கொடுக்காம
அவரை வந்து மாத்தினா மட்டும்தான் வந்து நான் வந்து கூட்டணிக்கு வருவேன் அப்படிங்கிறத அமித்ஷாவே நிர்பந்தம் செஞ்சாரு. அதன் பிறகு அமித்ஷா வந்து இங்க வந்து பல மணி நேரம் காத்திருந்து தான் வந்து அந்த கூட்டணிக்குள்ள வந்து எடப்பாடி பழனிசாமி வந்தாரு. இது முதல் எரிச்சல் பாஜக தலைமைக்கு. அதைத் தொடர்ந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அதிமுக பாஜக கூட்டணி அறிவித்த பிறகு இவர் பாஜகவுக்கு சொல்லாமலே தமிழக வெற்றி கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளோட ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதாவது தேர்தல் நெருங்கும் நேரத்துல நான் வந்து கூட்டணியிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள சேரலாம், இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுலதான் இருந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இத கண்டுபிடிச்ச பாஜக தலைமை வந்து இவர் எப்பவுமே நம்மளுக்கு விசுவாசமா இருக்க மாட்டாரு, அதனால இவருக்கு ஒரு மாற்றா ஒரு நபரை உருவாக்கணும். அதுக்கு வந்து சரியான ஒரு நபர் வந்து செங்கோட்டையன் தான். அதே கொங்கு மண்டல சேர்ந்தவர். இன்னொன்னு சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாரும் கூடயும் ஒரு நெருக்கமான ஒரு மனநிலை கொண்டவர் அப்படிங்கறதுனால இவர் பெரிய அளவு யாருக்கும் பிரச்சனைக்கு போக மாட்டாரு அப்படிங்கறதுனால இவர் தான் ஒரு சரியான நபரு. நம்ம சொல்றதையும் இவர் கேட்பாரு அப்படிங்கறதுனால அந்த இடத்துல வந்து செங்கோட்டையன் அமர்த்தி பார்க்கணும் அப்படிங்கிறது பாஜக தலைமையோட ஒரு நோக்கம். அதாவது எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு இது பண்ணாரு, பாஜக எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு மாற்றா ஏதாவது சிந்தனை செஞ்சாரு, இல்ல வந்து ஏதாவது ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டாருன்னா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமியை அகற்றிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் செங்கோட்டையனை உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது பாஜகவோட நோக்கம். அதை வந்து செங்கோட்டையன் சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி மேல எங்களுக்கு வந்து பெரிய உலக நம்பிக்கை இல்லை, நீங்க எப்போது வேணாலும் அதிமுக பொதுச் செயலாளர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது, அதனால பேசாம அமைதியா இருங்க, குறிச்சிருங்க, காலம் பணியும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு உறுதி கொடுத்தனாலதான் அன்வர் ராஜா, கார்த்திக் பண்டமான், அது மட்டும் இல்லாம இப்ப வந்து மைத்ரி உள்ளிட்டவங்களும் வந்து திமுகவுக்கு போன நிலையில திமுகவே வந்து கூப்பிட்ட போதும் செங்கோட்டையன் வந்து திமுகவுக்கு போயிட்டு சேராததுக்கு முக்கிய காரணமா சொல்லப்படுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தங்கமணிக்கும் இடையிலான பிரச்சனை. தங்கமணி வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, எடப்பாடி பழனிசாமியோட வலது கரமா செயல்பட்டவர். அதாவது தங்கமணியும் சரி, எஸ்பி வேலுக்கும் சரி, எடப்பாடி பழனிசாமியோட வலது மற்றும் இடதுகரமா செயல்பட்டவங்க இவங்க ரெண்டு பேரும். கொங்கு மண்டலத்துல என்ன ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும், என்ன ஒரு பிரச்சனையானாலும் இவங்க ரெண்டு பேரும் இல்லாம வந்து அந்த இதை வந்து இது பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தோளோடு தோல் நின்றவர்கள். ஆனா கடந்த சில மாதங்களா எடப்பாடி பழனிசாமியோட தங்கமணி பெரிய அளவுக்கு நெருக்கம் காட்டல அப்படிங்கிறது உண்மை. அதுக்கு காரணம்னா செங்கோட்டையன் கலந்துக்கிறாம புறக்கணிச்ச அதே நிகழ்ச்சிய தங்கமணியும் புறக்கணிச்சார். அதாவது இந்த விவசாயிகள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து விருது கொடுத்த விழாவை வந்து செங்கோட்டையன் எப்படி வந்து புறக்கணித்தாரோ அதே நிகழ்ச்சியை தங்கமணியும் புறக்கணிச்சாரு. ஆனா செங்கோட்டையன் புறக்கணிச்சது பெரிய அளவுக்கு பேசப்பட்டாலும் தங்கமணி புறக்கணிச்சது வந்து பெரிய அளவுக்கு பேசப்படல. என்ன காரணம்னா அவரு வேறு சில காரணங்களை சொன்னாரு. இவரு செங்கோட்டையன் மாதிரி வந்து பேனர்ல வந்து ஜெயலலிதா படம் இல்ல, எம்ஜிஆர் படம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விவரம் சொல்லாம, நான் எனக்கு வந்து இன்னொன்னு குடும்ப நிகழ்ச்சி இருந்தது, அதனால நான் கலந்துக்கல அப்படின்னு சொன்னனால தங்கமணி வந்து அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு ஒரு பெரிய அளவுக்கு பேசு பொருளா மாறல. ஆனா அதன் பிறகும் பாத்தீங்கன்னா தங்கமணி எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவுக்கு எந்த நிகழ்ச்சியில பங்கேற்காததுதான் ரெண்டு பேருக்கும் இடையில என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பேசப்படுறது. அதுக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தங்கமணி வீட்டுல நடந்த ஐடி ரைடு. தங்கமணி வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை, ஐடி இவங்க எல்லாம் வந்து சோதனை பண்ணாங்க. அப்ப சோதனை பண்ணும் போது என்ன பண்ணியிருக்காருன்னா தங்கமணி வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லி, என் வீட்டுல இந்த மாதிரி சோதனை எல்லாம் பண்ணியிருக்காங்க, இதுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாஜக தலைமையிட்ட சொல்லி எனக்கு இந்த பிரச்சனைகளை கொஞ்சம் ரிலீவ் பண்ணி விடுங்க, எனக்கு தேவையில்லாம வந்து நெருக்கடி கொடுக்க வேணாம்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி அதை பத்தி எதுவுமே கண்டுக்கிறாம சொல்லிட்டாரு. என்ன காரணம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தங்கமணியும் என்ன சொல்லிருக்காருன்னா ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் உள்ளிட்டவங்க சேர்க்கணும், அப்பதான் கட்சி வலிமையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை வந்து எடப்பாடி பழனிசாமி ரசிக்கல அப்படிங்கிற அடிப்படையில தான் என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் தங்கமணிக்கு வந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு காரணம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமியே வந்து பாஜக வந்து ஒரு ஃபைல் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி தொடர்பான ஃபைலே வந்து பாஜக இருக்கு. அதையே நம்ம வந்து எப்படி வந்து ரிலீவ் பண்ண பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க நிலையில நம்ம தங்கமணிக்கு போயிட்டு எப்படி நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கறதும் எடப்பாடி பழனிசாமியோடது. ஆனா இது வந்து தங்கமணிக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய பெரிய மன கஷ்டத்தை கொடுத்தது. அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு என்னென்ன உதவியெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், எந்த நிகழ்ச்சியில இருந்தாலும் பெரிய அளவுக்கு நம்ம தான் செலவு பண்ணிருக்கோம். அப்படி இருக்கிற போது நம்மளுக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு மனக்குமுறல வந்து தங்கமணி இருக்காரு. அதற்காக வந்து எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளையும் வந்து தங்கமணி புறக்கணிச்சுக்கிட்டே வர்றதுக்கான காரணம். அதன் அடிப்படையில தான் தங்கமணி வந்து விரைவில் வந்து திமுக கூட்டணி திமுகவுல சேர போறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்துச்சு. ஆனா அவர் வந்து அது தொடர்பான ஒரு விளக்கம் கொடுத்தாரு. நான் ஆகும் வரை
நான் அதிமுகல தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே அவரை தொடர்ச்சியா வந்து திமுகவினர் வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதனால எப்போது வேணாலும் தங்கமணி வந்து திமுகவில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி ஜெயக்குமாரும் ஒரு இது இருக்கு. ஜெயக்குமார் வந்து ஆரம்பத்துல இருந்தே அவரு ராயபுரம் தொகுதியில நான் தோற்றதுக்கு காரணமே பாஜக தான் அப்படின்னு வெட்ட வெளிச்சமா சொன்ன ஒரு நபரு. அவரு இந்த பாஜக கூட்டணியில வந்து அதிமுக சேர்ந்ததுல இருந்து ஒரு மன கஷ்டத்துல இருக்கிறாரு. அவர் வந்து எதிர்ப்பை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அவர் மேல வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த வருத்தமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் ஜெயக்குமாரை பொறுத்தளவுக்கு மறுபடியும் நம்ம வந்து செலவு பண்ணோம்னா இங்க ஜெயிக்க முடியலன்னு என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு இதுனால நம்ம திமுகவுக்கு போனோம்னாலும் ஒரு சேஃபா இருக்கும். நம்ம கண்டிப்பா அதை ராயபுரம் தொகுதியை வாங்கிக்கலாம். ராயபுரம் தொகுதியில நம்ம வந்து திமுகவுல நின்று இது பண்ணோம்னா கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜெயக்குமார் நினைக்கிறனாலதான் அவர் வந்து திமுகவுக்கு போறதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா செல்லூர் ராஜு, தம்பிதுரை ஆகியவங்களும் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மேல வந்து பயங்கர காண்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. செல்லூர் ராஜு என்ன பண்ணாருன்னா அந்த ஓபிஎஸ் தொடர்பா ஒரு கேள்வி வந்து பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க. அப்போ வந்து அவர் ஒரு முக்கியமான தலைவர், அவரை பத்தி நீங்க இப்படி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு செல்லூர் ராஜு வந்து பத்திரிகையாளர்கள் வந்து கடும் கோபத்தை வெளிப்படுத்தினாரு. இதை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா வந்து ஓபிஎஸ் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து செல்லூர் ராஜு வச்சிருக்காரு. அப்போ வந்து செல்லூர் ராஜு வந்து ஓபிஎஸ் கூட வந்து ஒரு ரகசிய தொடர்புல இருப்பாரோ, ஏன்னா வந்து முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அந்த பாசத்துல ஜாதி பாசத்துல வந்து ஓபிஎஸ் கூட வந்து ஒரு தொடர்புல இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை ஏற்படுறதா செல்லூர் ராஜு தொடர்ச்சியா எடப்பாடி பழனிசாமி வந்து அவமதிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் இருக்கு. அது வந்து வெட்ட வெளிச்சமாவே காணப்பட்ட ஒரு இது பாத்தீங்கன்னா, இந்த எடப்பாடி பழனிசாமியோட கார்ல வந்து செல்லூர் ராஜு ஏற போறாரு. ஆனா செல்லூர் ராஜா இங்க ஏறாதீங்க, பின்னாடி கார்ல போயிட்டு ஏறுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னாரு. பொதுவெளியில பத்திரிகையாளர்களுக்கு முன்னாடி வந்து எடப்பாடி பழனிசாமி இப்படி நடந்துகிட்டு வந்து செல்லூர் ராஜுக்கு ஒரு பெரிய மன கஷ்டத்தை கொடுத்திருக்கா சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட போயிருக்காங்க. அப்ப சாப்பிட போனபோது ஒரு 8-9 பேர் அமரக்கூடிய ஒரு டேபிள் இருந்துட்டு அங்க வந்து செல்லூர் ராஜு அமரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா வந்து செல்லூர் ராஜு உள்ளிட்டவங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல வந்து ஒரு 4 பேர் 3 பேர் மட்டும் உட்காரக்கூடிய ஒரு டேபிள வந்து எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் வேணாம், இங்க உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செல்லூர் ராஜு அவாய்ட் பண்ணிட்டு ஆர்பி உதயகுமார், இவர் எஸ்பி வேலுமணி உங்களோட உட்காந்து அந்த இதுல சாப்பிட்டுருக்காரு. இதுவும் வந்து செல்லூர் ராஜுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனக்குமுறலை ஏற்படுத்துக்கு. இதனால அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி மேல பயங்கர எரிச்சல்ல இருக்காரு அப்படின்னு சொல்றோம். என்ன காரணம்னா நம்மெல்லாம் வந்து இது பண்ணிதான் வந்து இவரை முதலமைச்சர் ஆக்கணும், நம்ம இது பண்ணாம இவரை வந்து முதலமைச்சர் ஆகல. ஆனா இவர் நம்மளே வந்து இப்ப வந்து இது பண்றாரு, அவமதிக்கிறாரு அப்படிங்கிறது செல்லூர் ராஜோட ஒரு இதா இருக்கிறதுனால அவரும் எடப்பாடி பழனிசாமியை மாத்தினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில இருக்கிறதா சொல்லப்படுது. இன்னொரு பாத்தீங்கன்னா தம்பிதுரை பாத்தீங்கன்னா இவர் ஜெயலலிதா காலகட்டத்திலேயே மத்திய அமைச்சரா இருந்தவர். அவ்வளவு முக்கியமான ஒரு நபர் அதிமுகவுல. அவர் வந்து இந்த செய்தியாளர்கள் சந்திப்பு இந்த ஓபிஎஸ் சம்பந்தமாகவும் இந்த மைத்திரேயன் சம்பந்தமாக தொடர்பா வந்து பத்திரிகையாளர்கள் கேட்கிற போது இது வந்து உட்கட்சி விவகாரம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அப்போ வந்து தம்பிதுரை ஒரு விஷயத்த பேச வரும்போது அவர் கையை வேகமா தட்டி விட்டு சும்மா இருங்க நான் பேசுறேன்ல அப்படிங்கிற மாதிரி பேசினாரு. அது வந்து பொதுவெளியிலேயே தம்பிதுரையை வந்து அவமதிச்சதுங்கிறது பலருக்கும் பிடிக்கல. குறிப்பா ஓபிஎஸ்ஏ அது தொடர்பா ஒரு கண்டன அறிக்கையெல்லாம் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம அதிமுக இருக்க பலருமே பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட செயல் வந்து ஏற்றுக்கிற முடியாத ஒரு இது. ஜெயலலிதாவா இருந்தாலும் சரி, எம்ஜிஆரா இருந்தாலும் சரி, தனக்கு எதிரிகளா இருந்தாலும் வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. வணக்கம் சொன்னாங்கன்னா திருப்பி வணக்கம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் அவங்க 2 பேருமே. ஆனா அந்த ஒரு தலைமை பண்புல இருக்கவங்க தான் அப்படி நடந்துக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து கீழ்த்தரமா நடந்துக்கிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியா வந்து தொடர்ச்சியா ஓபிஎஸ் சரி மற்றவங்களுக்கு சரி தொடர்ச்சியா விமர்சிச்சுக்கிட்டு வர சொல்றீங்களா. தம்புதிரை எப்ப வேணாலும் அதிமுக இருந்து விலகி திமுக செய்வார். ஏன்னா அவர் எடப்பாடி பழனிசாமி மேல பயங்கர இது ஒரு கோபத்துல இருக்காரு அப்படின்னு பேசப்பட்டுச்சு. ஆனா அதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி தம்புதுரை என்ன பண்ணியிருக்காருன்னா மாற்றுக் கட்சியில இருந்து அதிமுகவில் சேர்க்கிற நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டாரு. அப்ப வந்து அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும், எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சரா இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னை சுற்றி வந்த யூகங்களுக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சிருக்காருன்னு தான் சொல்லப்படுது. இருந்தாலும் அவர் வந்து உள்ளூரை வந்து அவரு பக்கா அதிமுக காரர் அப்படிங்கறதுனால நான் திமுகவுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இருந்தாலும் இந்த எடப்பாடி பழனிசாமி மேல அவர் வந்து பயங்கர கோபத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் தலைமை மாறுச்சுன்னா கண்டிப்பா இந்த கோபங்கள்லாம் தீரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எதிர்பார்க்கறதா சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் திடீர்னு ஓபிஎஸ் மேல வந்து பாசமழை பொழிந்திருக்காரு.
கடந்த சில நாட்களுக்கு முன்பு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் கடுமையா விமர்சனம் பண்ண ஒரு ஆள்ல ஆர்பி உதயகுமார் முக்கியமான ஒரு நபரு. ஆனா இப்ப வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஓபிஎஸும் எங்க அண்ணன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்ச வந்து ஆர்பி உதயகுமார் பேசியிருக்கிறது அதிமுக தொண்டர்களை மட்டுமல்ல, ஓபிஎஸோட ஆதரவாளர்களையுமே வியக்க வச்சிருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அந்த தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய முக்குளத்தூர் வாக்குகள் தான். ஏன்னா தென் மாவட்டங்கள்ல ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு கணிசமான வாக்கு இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். குறிப்பா நெல்லை சட்டமன்ற தொகுதியில என்னன்னா போட்டியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அவர் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில இருக்கிறதுனால இப்படி போட்டியிடுறாரு. ஆனா கடந்த முறை தேர்தலையுமே என்ன சொன்னாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்களுமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மறுபடியும் இந்த தொகுதியை வந்து பாஜகவுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க கண்டிப்பா வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டோம், திமுகவுக்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி தலைமைக்கே கடிதம் எழுதுனாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்ப பாஜக கூட்டணியில வந்து அதிமுக சேர்ந்தது வந்து நெல்லையில இருக்கக்கூடிய பெரும்பாலான அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லப்படுது. அதனால அவங்க விரைவில் வந்து கண்டிப்பா ஓபிஎஸ் அணிக்கு தாவுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பெரும்பாலான தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அந்த முக்குளத்தோர் வாக்குகள் ஓபிஎஸ்க்கு தான் போகும் அப்படிங்கறதுனால இப்ப ஆர்பி உதயகுமார் உள்ளிட்ட முக்கிய நபர்கள், அது தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அதிமுக முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் வந்து ஒரு பெரிய கலக்கத்துல இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி தன்னை சார்ந்த கொங்கு மண்டலத்துல மட்டும் பெரிய அளவுக்கு வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, கட்டமைப்புகளை உருவாக்கிட்டு இருக்காரு. ஆனா தென் மாவட்டங்களை பற்றி அவர் பெருசா கண்டுக்கல. தென் மாவட்டங்கள் எல்லாம் பாஜக கூட தள்ளி விட்டுட்டு நம்ம பேசுறதுக்கு அமைதியா இருந்துடலாம்னு நினைக்கிறாரு நம்ம தெரியல. அப்ப இது இப்படி பண்ணாத போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து தேவையில்லாம செலவழிச்சு நம்ம வந்து தோத்து போயிட்டோம்னா ஆட்சிக்கு வர்றதும் வர்றாங்கங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனா ஒரு எம்எல்ஏ கூட ஆகலைன்னா அது வேஸ்டா போயிடும். நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமியை நம்பி வந்து இருக்கிறது சரியா இருக்காது. அப்ப வந்து தென் மாவட்டங்களையும் நமக்கு வந்து கட்சி வலுவா இருக்கணும் அப்படின்னா வந்து ஓபிஎஸ், அதாவது முக்குளத்தூர் முகன்ல முக்கியமா இருக்கக்கூடிய நபர் வந்து ஓபிஎஸ், அவரை கொண்டு வரணும், மீண்டும் கட்சிக்குள்ள கொண்டு வரணும். டிடிவி தினகரன், சசிகலாவெல்லாம் வந்து கொண்டு வந்தாதான் தென் மாவட்டங்களையும் சரி, இப்போ டெல்டா பகுதிகளையும் சரி, நம்ம அதிமுக வந்து ஒரு கணிசமான தொகுதிகளை வந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது தான் ஆர்பி உதயகுமார் உள்ளிட்டவங்களோட இது. ஆரம்பத்துல வந்து ஓபிஎஸ் கடுமையா விமர்சிச்ச ஆர்பி உதயகுமார் இப்போ வந்து திடீர் பாசங்களை பொழிந்ததுக்கு காரணம் வந்து இந்த சர்வே தான். அதிமுக தரப்புல இருந்து தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள்லாம் சேர்ந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதாவது ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், இந்த மாதிரி சில முக்கிய நபர்கள்லாம் சேர்ந்து ஒரு சின்ன சர்வே எடுத்த போது அங்க வந்து முக்குளத்தூர் வாக்குகள் பெரும்பாலும் ஓபிஎஸ் அணிக்கும் திமுக கூட்டணிக்கும் பெரியதை வந்து உணர்ந்திருக்காங்க. அதன் அடிப்படையில தான் இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட அது தொடர்பா வந்து தென் மாவட்டங்கள்ல அவர் வந்து பிரச்சாரத்துக்கு வந்தபோது பேசியிருக்காங்க. ஆனா அதுக்கு வந்து எடுத்த உடனே வந்து எடப்பாடி பழனிசாமி நோ சொல்லியிருக்காரு. அதனாலதான் இப்ப வந்து பலரும், அதாவது தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவாளர் தரவேறு இப்ப வந்து அவருக்கு எதிராகவே திரும்பி இருக்காரு சொல்லப்படுது. இந்த திரும்பினது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவா வந்து ஆர்பி உதயகுமார் பேசுனது. ஏன்னா ஓபிஎஸ் ஆதரவா நம்ம பேசணும்னா அவருக்கு ஆதரவான சில வாக்குகள் நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கணக்குல தான் ஆர்பி உதயகுமார் பேசினதா சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டிடிவி தினகரனை வச்சுதான் ஓபிஎஸ் வந்து பாஜக கூட்டணிக்குள்ள மறுபடியும் கொண்டு வர்றதுக்கான வேலைகளை வந்து பாஜக தலைமை செஞ்சாங்க. ஆனா டிடிவி தினகரன் பல முறை பேசியும் ஓபிஎஸ் வந்து அது பிடி கொடுக்கல. ஒரு கட்டத்துல என்ன பண்ணிட்டாரு டிடிவி தினகரன், இது வந்து என்னால ஏற்பட்ட பிரச்சனை இல்லை, இது அதிமுக எடப்பாடி பழனிசாமினாலையும் உங்களாலையும் ஏற்பட்ட பிரச்சனை, அதனால நீங்க தான் அவர்கிட்ட பேசி மறுபடியும் கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றது சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்தணும், நான் வந்து ஒன்னும் பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரு வந்து ஒரு திட்டவட்டமா தெரிவிச்சிட்டார் டிடிவி. அதனால தொடர்ச்சியா இப்ப என்ன பண்றாங்கன்னா பாஜக தலைமை ஓபிஎஸ் கிட்ட பேசுறதுக்கான முயற்சிகளை தீவிரப்படுத்திட்டே இருக்காங்க. ஆனா ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் மீண்டும் பாஜக கூட பேசுறதுல விருப்பமே இல்லை அப்படிங்கிறத அவர் தொடர்ச்சியா பாஜகவோட அழைப்புகள் எல்லாத்தையுமே புறக்கணிச்சுக்கிட்டு வரதா சொல்லப்படுது. இருந்தாலும் வந்து தென் மாவட்டங்கள்ல கணிசமான தொகுதிகள்ல அதிமுக பாஜக கூட்டணி வெல்லணும் அப்படின்னா ஓபிஎஸோட சப்போர்ட் நம்மளுக்கு கண்டிப்பா தேவை. கடந்த முறை வந்து தென் மாவட்டங்களில் பெரும்பாலான தொகுதிகளை இழந்ததுக்கு ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்டவங்க வந்து அதிமுகவில் வந்து நீக்கினதுதான். அவங்கள வந்து கூட்டணிக்குள்ள வச்சிருந்தாலும் அது பெருசா வந்து அதிமுகவினரை அது ஒட்டல. அதனாலதான் அவங்க வந்து அதிமுகவுக்கு பெரிய வாக்களிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறதுனால கண்டிப்பா இந்த முறை வந்து எல்லாரையும் ஓபிஎஸ் உள்ளிட்டவங்களை வந்து கட்சிக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில இருக்காங்க. ஆனா இந்த விவகாரத்துல எடப்பாடி பழனிசாமி ஏதாவது சிக்கல் இப்போ கொண்டு வந்தார் அப்படின்னா அவரையும் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் வந்து இருக்காங்க. அப்படிங்கிறதுனால
பல்வேறு குழப்பங்கள் வந்து அதிமுகவில் போயிட்டு இருக்கதா சொல்லப்படுது. ஆனாலும் இந்த குழப்பங்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்து ஓவர் கம் பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இங்கிட்டு வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் பலரையும் வந்து திமுகவில் இருக்கான வேலைகளும் நடந்துகிட்டே இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வரைக்கும் வந்து இந்த முக்கிய நிர்வாகிகளையும் இவங்க தொண்டர்களையும் எப்படி வழி நடத்த போறார் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கிறதாவே சொல்லப்படுது. இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.